0.48 0.48 times டர்ன் அப்படிங்கும்போது டைம்ஸ் வரணும். ஓகேவா? இப்போ நம்ம 2 ரேஷியோ கண்டுபிடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் டெட்டாஸ் டர்ன் ஓவர் ரேஷியோ, கிரெடிட்டாஸ் டர்ன் ஓவர் ரேஷியோ கண்டுபிடிக்கலாம். இதுவும் நம்மளுக்கு ஈஸி தான். இருக்கிற இன்ஃபர்மேஷன்ஸை வச்சு தானே நம்ம கண்டுபிடிக்கிறோம் இல்லையா? ஸோ ஈஸியாக தான் இருக்கும். இப்போ போடுறது வந்து நம்மளுக்கு தேர்ட் ஒன் என்ன போடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெட்டாஸ் டர்ன் ஓவர் ரேஷியோ. ஸோ அதுக்கான ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெட்டாஸ் டர்ன் ஓவர் ரேஷியோ அப்படிங்கிறதுக்கான ஃபார்முலா வந்து நம்மளுக்கு என்னங்க, கிரெடிட்ஸ் சேல்ஸ் டிவைடட் பை ஆவரேஜ் அக்கவுண்ட் ரிசீவபிள். இப்போ நம்மளுக்கு கிரெடிட் சேல்ஸ் தெரியணும். ஸோ கிரெடிட் சேல்ஸ் தெரியறதுக்கு நம்மளுக்கு சேல்ஸ் 5 lakh இருக்குது, கேஷ் சேல்ஸ் 40,000 இருக்குது, சேல்ஸ் ரிட்டர்ன் 20,000 இருக்குது. அப்போது இது இல்லாத ஐட்டம் என்னங்க, டோட்டல் சேல்ஸில் கேஷ் சேல்ஸை லெஸ் பண்ணால் நம்மளுக்கு கிரெடிட் சேல்ஸ் கிடைச்சிருமா? அவ்வளோதான். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தான் நம்ம போடணும். சேல்ஸ்லேருந்து நம்மளுக்கு டோட்டல் சேல்ஸ் மைனஸ் கேஷ் சேல்ஸ் மைனஸ் சேல்ஸ் ரிட்டர்ன். ஓகேவா? எவ்வளோ இருக்குதுங்க, 5 lakh இருக்கா, மைனஸ் கேஷ் சேல்ஸ் 40,000 மைனஸ் சேல்ஸ் ரிட்டர்ன் 20,000. அப்போ இது போக என்ன வருதுங்க நம்மளுக்கு, சேல்ஸ் வந்து 4,40,000 வருதா, கிரெடிட் சேல்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும், ஆவரேஜ் அக்கவுண்ட் ரிசீவபிள். ஆவரேஜ் அக்கவுண்ட் ரிசீவபிள். ஸோ அது வந்து நம்மளுக்கு என்னங்க, டெட். இங்கே நம்ம போடுறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெட்டாஸ் இல்லையா? ஸோ டெட்டாஸ் ப்ளஸ் பில்ஸ் ரிசீவபிள் தான். ஓகேவா? ஸோ இதில் வந்து ஓப்பனிங் க்ளோசிங் இருந்தால் டிவைடட் பை 2 போடணும், இல்லை அப்படின்னா அப்படியே எடுத்துக்கணும். ஓகேவா? இப்போ நம்மளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா க்ளோசிங் டெட்டாஸ் தான் கொடுத்துருக்காங்க. க்ளோசிங் டெட்டாஸ் 80,000, க்ளோசிங் பில்ஸ் ரிசீவபிள் 20,000 கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ அப்போது இதை அப்படியே எடுத்துக்கலாமா? ஸோ டெட்டாஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 80,000 இருக்குது, ப்ளஸ் பில்ஸ் ரிசீவபிள் 20,000. ஸோ அப்போ 1 lakh இருக்குது. ஆவரேஜ் பண்ணுறவங்க இல்லை, ஓப்பனிங் க்ளோசிங் கொடுத்தா தான் நம்ம என்ன பண்ணுங்க, ஆவரேஜ் பண்ணணும். ஓகேவா? இப்போ ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணிடலாமா, டெட்டாஸ் டர்ன் ஓவர் ரேஷியோ. ஸோ டெட்டாஸ் டர்ன் ஓவர் ரேஷியோ ஈக்குவல் டு கிரெடிட் சேல்ஸ் எவ்வளோங்க, 4,40,000 டிவைடட் பை அக்கௌண்ட்ஸ் ரிசீவபிள் 1 lakh. ஓகேவா? ஸோ இப்போ எவ்வளோ வருது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 4.4 டெட்டாஸ் டர்ன் ஓவர் ரேஷியோ. அவ்வளோதான். ஓகேவா? ஸோ இதுக்கப்புறம் இதுலேயே என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெட்டாஸ் கலெக்ஷன் பீரியட் அப்படின்னு கூட கேட்கலாம். ஓகேவா? டெட்டாஸ் கலெக்ஷன் பீரியட் இதோட அட்வான்ஸ் தான், எவ்வளோ டேஸில் நம்மளுக்கு கலெக்ட் ஆகும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதா டெட்டாஸ் கலெக்ஷன் பீரியட் அப்படிங்கிறது. இதுக்கான ஃபார்முலா அப்படின்னு பார்த்தோன்னா 365 days ஆர் 12 months டிவைடட் பை டெட்டாஸ் டர்ன் ஓவர் ரேஷியோ. அவ்வளோதான். ஓகேவா? ஸோ அப்போ அப்படின்னா என்ன வருங்க, 365 டிவைடட் பை 4.4, 12 divided by 4.4. 365 divided by 4.4. ஸோ என்ன வருதுங்க, 82.95 வருது. அப்போது 83 days. ஓகேவா? ஸோ 12 divided by 4.4 என்ன வருதுங்க, 2.73 months. அவ்வளோதான், ஆன்சர் வந்துருச்சு. நீ அடுத்தது கிரெடிட்டாஸ் டர்ன் ஓவர் ரேஷியோ இல்லை ஆவரேஜ் டர்ன் ஓவர் ரேஷியோ எப்படி போட்டாலும் சரிதான். டர்ன் ஓவர்
ரேஷியோ. ஸோ கிரெடிட்டார்ஸ் டர்ன் ஓவர் ரேஷியோ அப்படிங்கும்போது என்ன வருங்க, கிரெடிட் பர்ச்சேசஸ். ஸோ இங்கே கிரெடிட் சேல்ஸ்ன்னு வந்துச்சு இல்லையா, அதே மாதிரி இங்கே வந்து ஆவரேஜ் அக்கௌண்ட் ரிசீவபிள் வந்துச்சு, இங்கே வந்து பேயபிள். ஓகேவா. ஸோ இதே தான் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிரெடிட் பர்ச்சேஸுங்கிறது என்னங்க, டோட்டல் பர்ச்சேஸ் மைனஸ் கேஷ் பர்ச்சேஸ் மைனஸ் பர்ச்சேஸ் ரிட்டர்ன். நம்மளுக்கு என்னென்ன இருக்கோ அதை எடுத்துக்கிட்டா போதும். என்ன இருக்குன்னு பாருங்கள், பர்ச்சேஸ் டோட்டல் பர்ச்சேஸ் இருக்குது, கேஷ் பர்ச்சேஸ் இருக்குது, பர்ச்சேஸ் ரிட்டர்ன் இருக்குது. அப்போ எல்லாமே இருக்குது. அதே மாதிரி க்ளோசிங் கிரெடிட்டாக 60,000 இருக்குது, பில்ஸ் பேயபிள் 20,000 இருக்குது. ஓகேவா, அது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அப்போது டோட்டல் பர்ச்சேஸ் எவ்வளோங்க, 3 lakh மைனஸ் கேஷ் பர்ச்சேஸ் 50,000 மைனஸ் பர்ச்சேஸ் ரிட்டர்ன் 10,000. ஸோ அப்போ என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 2,40,000. ஸோ இப்போது கேஷ் கிரெடிட் பர்ச்சேஸ் கிடச்சிருச்சா, அதே மாதிரி நம்ம என்ன பண்ணுங்க, ஆவரேஜ் அக்கௌண்ட் ரிசீவபிள் கண்டுபிடிக்கலாமா, ஆவரேஜ் அக்கௌண்ட்ஸ் பேயபிள். ஸோ அதே மாதிரி தான் இங்கே என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிரெடிட்டார்ஸ் பில்ஸ் பேயபிள், கிரெடிட்டார்ஸ் ப்ளஸ் பில்ஸ் பேயபிள். ஓப்பனிங் க்ளோசிங் கொடுத்துருந்தாங்கன்னா ஓப்பனிங் க்ளோசிங் எடுத்துக்குவோம். இங்கே வந்து நம்மளுக்கு க்ளோசிங் கொடுத்துட்டாங்க, ஸோ அதனால் அப்படியே எடுத்துக்கலாம். 60,000 ப்ளஸ் 20,000 என்ன வருதுங்க, 80,000 வருது. ஓகேவா. அப்போ ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணிடலாமா, கிரெடிட்டார்ஸ் டர்ன் ஓவர் ரேஷியோ ஈக்குவல் டு 2,40,000 divided by 80,000 என்ன வருதுன்னு பார்க்கலாம். 2,40,000 divided by 80,000. So 3 times. CTR வந்து creditors turnover ratio 3 times. ஸோ இதுலேருந்து என்ன பண்ணலாங்க, இதுக்கும் பேமெண்ட் எவ்வளோ பீரியடில் கொடுக்குறோம் அப்படிங்கிறத பார்த்துடலாமா. அடுத்தது டெப்ட் பேமெண்ட் நம்ம எவ்வளோ பீரியடில் பே பண்ணுறோம், பேமெண்ட் பீரியட். ஸோ பாருங்கள் 6 சம் இதுலேயே போட்டுருக்கோம், எவ்வளோ டர்ன் ஓவர் ரேஷியோவில் போடும்போது. ஸோ ஜஸ்ட் இதே மாதிரி தான் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 365 or 12 divided by creditors turnover ratio. ஸோ அப்போ ஆன் மந்த் அப்படிங்கும்போது 365 divided by 3 on, ஸோ ஆன் மந்த் ஆன் டே, டேஸ் வரும்போது இது வந்து மந்த் 12 divided by 3. 365 divided by 3. இப்போ என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 122 days வருது. 120 days ஒருக்கா என்ன ஆகுதுங்க, சர்க்குலேட் ஆகுது. 12 divided by 3. இப்போது கிரெடிட் செட்டில்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா 4 months ஆகுது. 4 monthsக்கு ஒரு தடவை கம்ப்ளீட்டாக எல்லா அமௌண்ட்டையும் நம்ம பே பண்ணி முடிச்சிடறோம். அவ்வளோதான். ஓகேவா. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேவா. மந்த் ஆல் டேஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.